இன்றைக்கி நம்ம ஒரு சைனீஸ் டிஷ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ஒரு பிரஸ்ட் பீஸ் சிக்கன் பிரஸ்ட் பீஸ் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஜிஞ்சர் வெட்டி வச்சுருக்கிறேன். கார்லிக் பொடியாக வெட்டி வச்சுருக்கேன் ஒரு சின்ன பீஸு. 2 பச்சை மிளகாய் எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன். பட்டர் ஒரு பீஸு. வெஜிடபிள்ஸ் வந்து கேப்சிகம் நீளவாக்கில் வெட்டி வச்சுருக்கிறேன். கேபேஜு, கேரட்டு, க்ரீன் பீஸ், பீன்ஸு கொஞ்சம். சரி, அதுக்கு லாஸ்ட்டில் டேஸ்ட்டுக்கு வேண்டி கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஊற்றுவேன். அதுக்கு கூடவே 2 எக்கை வந்து ஸ்க்ரம்பிள் பண்ணி சேர்க்கணும். லாஸ்ட்டில் இது உள்ளி அதாவது ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு அதுக்கு கூட பெப்பரும் போட்டு சோயா சாஸும் ஊற்றி ஃபினிஷ் பண்ணணும். அதுக்கு 2 கப்பு ரைஸை பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி அதுக்கு கூட கொஞ்சம் பட்டரையும் போட்டு பட்டர் மெல்ட் ஆனதும் எடுத்து அதுக்கு கூட கொஞ்சம் பெப்பரும் கொஞ்சம் சால்ட்டும் போட்டு நல்லா பீட் பண்ணி எக்கை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மாற்றி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆயிலில் போடும். ஆயிலில் போட்டு இதுக்கு தேவையான சால்ட்டு, பெப்பர் போட்டு சிக்கனை நல்லா வேக வைப்போம். இப்போ சிக்கன் நல்லா வெந்து வந்தாச்சு. அதை பேனில் ஒரு சைடு ஒதுக்கி வச்சுட்டு அதுக்கு கூட கொஞ்சம் பட்டர் சேர்த்து முதல்ல கார்லிக் போடும். வெள்ளைப்பூடு போட்டு கட் பண்ணி வச்சுக்க வெள்ளைப்பூடு, அதுக்கு கூட இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு வெஜிடபிளாக போடும். ஃபஸ்ட்டில் பீன்ஸு போடும். ரேஸாக வெந்ததும் அதுக்கு கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேபேஜ், கேரட்டு, க்ரீன் பீஸ் எல்லாத்தையும் போடும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகத்தையும் அது கூட சேர்ப்போம். சேர்த்து லைட்டாக அதுக்கு தேவையான உப்பு, வெஜிடபிள் தேவையான உப்பும் கொஞ்சம் பெப்பரும் போடும். இப்போ அந்த வெஜிடபிளில் கொஞ்சம் சோயா சாஸும் ஊற்றும். ரைஸும் கூட கொஞ்சம் சோயா சாஸ் ஊற்றணும். இப்போ நம்ம வெஜிடபிளாக வதங்கிட்டு இதுக்கு ரைஸ் சேர்க்கறதுக்கு அந்த பாட்டு காணாததுனால பெரிய பாட்டுக்கு மாற்றிட்டேன். இப்போ இது கூட நம்ம ரைஸு சேர்க்கலாம். பாயில் பண்ணி வச்சுருக்கிற ரைஸ் உப்பு போட்டு பாயில் பண்ணி வச்சுருக்கோம். இது கூடவே நம்ம கொஞ்சம் சோயா சாஸு கூட சேர்க்கணும். சேர்த்து பெப்பர் பொடியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். ஆமாம், ஸ்க்ரம்பிள் பண்ணி வச்சுருக்க எக் இதில் சேர்க்கலாம். ரைஸு கூட சேர்த்து கூடவே ஸ்ப்ரிங் ஆனியனும் கொஞ்சம் மல்லி இலையும் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ அருமையான டேஸ்டியான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சோயா சாஸ் ஊற்றி நம்ம செய்திருக்கிறோம். இதே மாதிரி பிள்ளைங்களுக்கு செய்து கொடுங்க. எல்லா வெஜிடபிள்ஸும் சத்தானது, ஈஸியாக செய்திடலாம். ரைஸை பாயில் பண்ணி வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி சோயா சாஸ் ஊற்றி செய்யலாம். இந்த சிக்கன் தனியாட்டும் செய்யலாம், எக்கு தனியாட்டும் செய்யலாம். எக் ஃப்ரைட் ரைஸ் இப்போ 2யும் சேர்த்து வச்சுருக்கிறேன். பிள்ளைங்களுக்கு பிடிக்கும்னு இதே மாதிரி செய்து பார்த்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.